ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்கிட்டு மாதம் மாதம் வந்து இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்கன்னா, இல்லை புதுசாக லோன் வாங்க போகிறீங்கனாலோ, அப்போ உங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. இனிமேல் பேங்க் அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்ட்லாம் போட முடியாது. லோன் வாங்குறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத வகையில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு அதிரடியான ஒரு புது விதியை வந்து கொண்டு வர போகிறாங்க. அது என்ன ரூல்ஸு, அது என்ன புது ரூல்ஸு, இதனால் நமக்கு என்ன லாபம், வாங்க இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளாக தெளிவாக பார்க்கலாம். பொதுவாக நம்ம பேங்க்லேயோ இல்லை நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸில் வந்து லோன் வாங்குறப்போ 2 விதமான வட்டி முறைகள் இருக்குது. ஒன்று வந்து ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட்டு, இன்னொன்று வந்து ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டு. ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட்னால் என்னென்னா, நீங்கள் லோன் வாங்கும்போது என்ன வட்டி சதவீதம் சொல்கிறீங்களோ அதே வட்டி தான் பார்த்தீங்கன்னா லோன் முடிகிற வரைக்கும் இருக்கும், எந்த மாற்றமும் இருக்காது. அதுவே ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்னால் என்னென்னா, வங்கியோடைய விதிமுறைகளுக்கு ஏற்ப அப்பப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து குறைப்பாங்க, ஏற்றுவாங்க, அப்பப்போ அது மாறும். அது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ரெப்போ ரேட் பேஸ் பண்ணி இருக்குது. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் பேங்க் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வட்டியை ஏற்றுறாங்க, நிறைய புகார்கள் வந்துகிட்டே இருக்குது. இது தடுக்க தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ப்ரப்போசல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட முக்கியமான நோக்கமே டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை. லோன் வாங்குறவங்களுக்கு எவ்வளோ வட்டி போடுறதுன்றது பேங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையாக தெரிவிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு வட்டியை வந்து உயர்த்தாமல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ரூல்ஸ் படி தான் வட்டி வசூலிக்கணும்னு சொல்லிட்டாங்க. குறிப்பாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போல்லாம் அவங்களுடைய ரெப்போ ரேட்டை வந்து மாற்றுறாங்களோ அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோடைய பலன் வந்து முழுசாக லோன் வாங்கின வாடிக்கையாளருக்கு கிடைக்கணுன்றது தான் பார்த்தீங்கன்னா இதோடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. இன்றைக்கி சிறு தொழில் செய்கிறவங்கள இருந்து விவசாயிகள் வரைக்கும் எல்லாருமே ஏதாவது வந்து ஒரு லோன் வாங்கி இஎம்ஐ கட்டிட்டு தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவ்வளோ தான் வந்து நீங்கள் வட்டி கட்ட போகிறீங்கன்னு பேங்க் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம லோனை பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே கட்டி முடிச்சிடலாம், அதை ப்ரீ க்ளோஸ் பண்ணலாம், இதை தொடர்ந்து கட்டலாமான்ட்டு நாமளே பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிவெடுத்துக்கலாம். இந்த புது ரூல்ஸ் படி வங்கிகள் என்னென்ன செய்யணும்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஒவ்வொரு பேங்க்கும் வட்டி விஷயமா ஒரு புது பாலிசி வந்து உருவாக்கி அவங்க நிர்வாக குழுவிடம் ஒப்புதல் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் இந்த வட்டி விகிதத்தை வந்து மறுபரிசீலனை செஞ்சு திரும்பவும் அப்ரூவல் வாங்க சொல்லியிருக்காங்க. இரண்டாவது, ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட்டோ எதுவாக இருந்தாலும் சரி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நிர்ணயித்த பெஞ்ச் மார்க் விகிதத்துக்கு கீழே யாருக்கும் லோன் கொடுக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. மூணாவது, நீங்கள் எவ்வளோ லோன் பேலன்ஸ் நிலுவைத் தொகையை வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வட்டியை கணக்கிட்டு வசூலிக்கணும் சொல்லியிருக்காங்க. நாலாவது, முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் வட்டியில் லோன் வாங்குறவங்களுக்கு எப்போ இந்த வட்டி விகிதம் வந்து மாற்றப்படுது, வட்டி மாறும் தேதிகள் என்ன, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் முன்கூட்டியே ரொம்ப தெளிவாக பேங்க் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் சிறு குறு விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் இருக்குங்க. விவசாயிகளுக்கு லோன் கொடுக்குறப்போ அந்த கடனுக்கான வட்டி மற்றும் பிற சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து அவங்க வாங்கின அசல் கடன் தொகையை விட அதிகமாக போய்விடவே கூடாது அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. இந்த முன்மொழிவை பற்றி பொதுமக்களும் பொருளாதார நிபுணர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க செப்டம்பர் 11 வரைக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டைம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சரியாக நடந்த 2027 ஆண்டு முதல் இந்த சூப்பரான நடைமுறை பார்த்தீங்கன்னா அமலுக்கு வரப்போ சொல்லியிருக்காங்க. இதை பற்றி அதிகாரப்பூர்வ தகவல் வந்து இனி வரும் நாட்களில் வெளியாகும். ஸோ மக்களே, இனிமேல் பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து இஷ்டத்துக்கு வட்டியை வந்து ஏற்ற முடியாது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய புது ரூல்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த லோன் வாங்குகிற சாமானிய மக்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இன்னமும் வந்து இந்த பேங்க் லோன் விஷயத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன மாதிரி மாற்றங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும், உங்களுடைய சஜஷனும் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர் அண்ட் வேஸ்.